வணக்கம். வள்ளலார் சொல்லிக் கொடுத்த மிக ஆழமான ஆனால் அதே சமயம் நமக்கெல்லாம் எளிவாக புரியக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை இன்னைக்கு நம்ம அலச போகிறோம். உடலை ஒளியாக மாற்றுவது எப்படிங்கிற அந்த ரகசிய பயணத்துல உங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருந்து சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள போறேன். வாங்க உள்ளே போகலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம அழும்போது வர்ற கண்ணீர் வெறும் சாதாரண உடலியல் நிகழ்வு இல்ல. அதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஆற்றல் புரட்சியே நடக்குதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, நம்ம உடம்புக்குள்ள நடக்கிற விஷயங்களை நவீன இயற்பியல் கோணத்துல முற்றிலும் ஒரு புது விதமா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, வள்ளலாரின் உள்ளொளி புரட்சினா என்ன, கண்ணீர் மூலமா உடம்போட அடர்த்தியை எப்படி குறைக்கிறது, அதுல இருக்கிற 3 முக்கியமான தூய்மைப்படுத்தல் நிலைகள், அப்புறம் நம்ம கண்ணுக்குள்ள இருக்கிற அந்த பிரபஞ்ச துவாரத்தை எப்படி திறக்கிறது, கடைசியா நாமே எப்படி இந்த பிரபஞ்சமா மாறுறது, இதையெல்லாம் தான் நம்ம விரிவா பார்க்க போறோம். இதுல முதலாவதா வள்ளலாரின் அந்த உள்ளொளி புரட்சினா என்னன்னு பார்க்கலாம். இந்த தியானம் யோகம் சொல்றதெல்லாம் ஏதோ காட்டுக்குள்ள போய் கண்ணை மூடிட்டு உட்கார்ந்து அமைதியை தேடுறது நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மையிலே இது நம்ம உடம்புக்குள்ள நடக்கிற ஒரு அதிவேக ஒளி புரட்சி. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நம்ம உடம்பு ஒரு மிக அடர்த்தியான அணு உலை மாதிரி. அது தனக்குள்ள அதிகப்படியான ஒளியை தாங்கிக்கணும்னா முதல்ல அதோட பௌதிக கணத்தை, அதாவது அந்த அடர்த்தியை குறைக்கணும். அடர்த்தி குறைய என்ன ஆகும் தெரியுமா? நம்ம உடம்புல தூய்மையான காந்த சக்தியும் மின்கடத்து திறனும் பல மடங்கு அதிகமாகும். இதுதான் அடிப்படை. அடுத்ததா கண்ணீர் மூலமா உடலோட அடர்த்தியை எப்படி குறைக்கிறதுன்னு பாப்போம். சாதாரணமா உடம்புல இருந்து கழிவுகள் வெளியேறதுக்கும் இந்த ஆன்மீக ரசவாதத்துக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குங்க. நம்ம கண்ணுல இருந்து உப்பு கண்ணீர் வடியும் போது உண்மையிலே நம்ம உடம்புல இருக்கிற அந்த நிலம் அப்படிங்கிற மூலகத்தோட கணம் குறையுது. கணம் குறைய குறைய பிரபஞ்ச ஆற்றலை ஈர்க்கக்கூடிய ஒரு பெரிய காந்தமா நம்ம உடம்பு தன்னைத்தானே தயார்படுத்திக்குது. இதுதாங்க உண்மையான அணுக்களின் தூய்மை. இப்போ நீங்க ஆரம்ப நிலையில இருக்கீங்கன்னா தினமும் சில விஷயங்களை ரொம்ப உன்னிப்பா கவனிக்க பழகணும். முதல்ல உங்க பிடரில, அதாவது கழுத்து பகுதிக்கு கீழே இருக்கிற அந்த வெப்பத்தை உணர முடிகிறதான்னு பாருங்க. கொஞ்ச நேரத்துல அந்த வெப்பம் மெல்ல தணிஞ்சு ஒரு குளிர்ச்சியான மின்னோட்டம் மாதிரி மாறும். சரியா அந்த தருணத்துல உங்க கண்களுக்குள்ள எப்படி அந்த ஈரம் சுரக்குதுங்கிறத அமைதியா கவனிங்க. இது ஒரு அற்புதமான அனுபவமா இருக்கும். சரி, இப்போ தூய்மைப்படுத்தலின் 3 நிலைகளை பற்றி பார்க்கலாம். இந்த ஆன்மீக ரசவாத பயணம் எப்படி படிப்படியா நடக்குதுன்னு கவனிங்க. முதல் நிலையில சாதாரணமா எல்லாரும் சிந்தக்கூடிய உப்பு கண்ணீர் வெளிவரும். இது வெறும் கழிவுதான். அடுத்த நிலையில தூய்மை அடைய ஆரம்பிக்கும் போது அதுவே தெளிந்த நீராக மாறும். இறுதியா என்ன நடக்கும் தெரியுமா? அதுவே தேன் மாதிரி இனிக்கக்கூடிய அமுத நீராக மாறும். இப்போ இந்த அமுதம் வெளிப்பட ஆரம்பிக்குதோ அப்போ உங்க உடம்பு மரணமில்லா பெருவாழ்வுக்கு தயாராயிடுச்சுன்னு அர்த்தம். எவ்வளவு ஆச்சரியமா இருக்குல்ல? அடுத்தபடியா பிரபஞ்ச துவாரத்தை திறத்தல் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பகுதிக்கு வருவோம். நம்ம நவீன கேமராவில் ஒளி உள்ள நுழையிறதுக்கு அப்பர்ச்சர் அப்படின்னு ஒன்று இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அத மாதிரியே உங்க கண்மணிய ஒரு மாபெரும் பிரபஞ்ச துவாரமா நினைச்சுக்கங்க. அந்த துவாரம் வழியாதான் அகிலத்தையே ஒளிரச் செய்யக்கூடிய ஆன்மா அப்படிங்கிற சூரியன் பிறக்குது. வள்ளலார் பெருமான் இதத்தான் மணிக்குள் ஒளி அப்படின்னு ரொம்ப நுட்பமா சொல்லியிருக்கார். இறுதியாக பிரபஞ்சமாகவே மாறுதல் அப்படிங்கிற அந்த முடிவான நிலையை பார்ப்போம். எல்லாமுமா இருப்பவன் இவன். இந்த வரிகளை ஒரு கணம் அப்படியே உள்வாங்கி பாருங்களேன். இந்த பிரபஞ்சம் முழுவதுமே நாம தான் அப்படிங்கிற அந்த பிரம்மாண்டமான உண்மையை ஒரு நிமிடம் அமைதியா உணர்ந்து பாருங்க. இந்த உச்சக்கட்ட நிலையில நிஜமா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? உங்க பார்வை படுற இடம் எல்லாம் அப்படியே ஒரு மின்சார பாய்ச்சலா மாறும். நீங்க பாக்குற இந்த உலகமே, இந்த பிரபஞ்சமே ஒரு பெரிய கண்ணாடியா மாறி உங்க ஆன்மாவோட ஒளியையே உங்களுக்கு திரும்ப பிரதிபலித்து காட்டும். அதாவது பாக்குற நீங்களும் நீங்க பாக்குற அந்த பொருளும் வேற வேற இல்ல, ரெண்டும் ஒண்ணுதான் ஆகிற ஒரு அற்புதமான நிலை அது. சரி, கடைசியா உங்களுக்கு ஒரு கேள்வியை விட்டுட்டு போக ஆசைப்படுறேன். நம்ம கண்கள்ல இருந்து அந்த கழிவு நீர், அதாவது உப்பு கண்ணீர் வடிகிற வரைக்கும் நாம வெறும் சதையாலான ஒரு சாதாரண மனுஷங்க தான். ஆனா நம்ம கண்மணிக்குள்ள இருக்கிற அந்த துவாரம் எப்போ முழுசா திறந்து அந்த ஒளி வெளிப்பட தொடங்குதோ அப்போ நீங்களே இந்த அண்டமா மாறுவீங்க. அப்படி மாறும்போது உங்களோட அந்த பேரொளி எந்த புதிய பிரபஞ்சத்தை வெளிச்சம் போட்டு காட்ட போகுது? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. ரொம்ப சீக்கிரமே அடுத்த ஒரு சுவாரஸ்யமான அலசலோட உங்களை சந்திக்கிறேன்.